தமிழ்நாடு காவல்துறை தனது நவீன தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தும் நோக்கில் முதலில் CCTNS கிரைம் அண்ட் கிரிமினல் டிராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் முதல் தகவல் அறிக்கை, கைது அட்டை, குற்றப்பத்திரிகை ஆகியவை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டன. மேலும் காவல்துறை பொதுமக்களுக்கு இணையதளம் மூலம் புகார் அளிக்கும் வசதியையும் வழங்கியது. அடுத்த கட்ட வளர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையின் கீழ் ஒரு முக்கிய மைல்கல்லாக CCTNS 2.0 திட்டத்தை செயல்படுத்த 124 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. இதன் மூலம் FIR பதிவு செய்தல் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு நீதிமன்றங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட நாள், நேர முத்திரை மற்றும் மின்னணு கையொப்பத்துடன் அனுப்பப்படுகின்றன. OCR, வாய்ஸ் டு டெக்ஸ்ட் மற்றும் மேப்பிங் போன்ற நவீன தொழில்நுட்ப வசதிகள் இத்திட்டத்தில் உள்ளன. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தலும் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. குற்றவியல் நீதித்துறை அமைப்பின் முக்கிய தூண்களான கோர்ட்ஸ், பிரிசன், ஃபாரன்சிக்ஸ், ப்ராசிக்யூஷன் மற்றும் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகியவை இத்திட்டத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. குற்றச்சம்பவங்களின் வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்களை உடனடியாக பதிவு செய்யும் வசதிகளும் இத்திட்டத்தில் உள்ளன. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் தனியாக வீட்டில் வசிக்கும் முதிய குடிமக்கள் மற்றும் வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் செல்லும் பொதுமக்கள் ஆகியோர் காவல்துறையின் ஆன்லைன் சேவை போர்ட்டலில் பதிவு செய்யலாம். அதன் மூலம் காவல் ரோந்து பணியாளர்கள் அவர்களின் வீட்டை கூடுதல் கண்காணிப்பில் வைத்து பாதுகாப்பை உறுதி செய்வார்கள். இந்த திட்டம் சேவைகளை மக்களிடம் கொண்டு செல்வதன் மூலம் காவல்துறையின் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது. மேலும் அறிவியல் அடிப்படையிலான புலன் விசாரணைகளுக்கு வழிவகுக்கிறது. DFCS மூலம் விரல் ரேகைகள் டிஜிட்டல் வடிவில் பதிவு செய்யப்படுகின்றன. மொத்தம் 1923 டிஜிட்டல் விரல் ரேகை பதிவு சாதனங்கள் காவல் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சந்தேக நபர்கள், குற்றவாளிகள், தண்டனை பெற்றவர்களின் முழுமையான விவரங்களை பெற முடிகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உறுதியான வழிகாட்டுதலுடன் தமிழ்நாடு காவல்துறை தொடர்ந்து முன்னேறி வருகிறது. இது பாதுகாப்பான, வலிமையான தமிழ்நாட்டை நோக்கிய ஒரு மாபெரும் பயணம்.